அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 23 செப்டம்பர் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். கடல்களை ஆய்வு செய்து பருவநிலை மாற்றம் மற்றும் தட்பவெப்பநிலை மாறுபாடுகளை ஆய்வு செய்வதற்காக ஓசியான்சாட்-2 என்ற செயற்கைக்கோள் BSLV-C-14 ராக்கெட் மூலம் இன்று சென்னைக்கு அருகில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் வெற்றிகரமாக சென்றதாகவும் இந்திய தலைவர்களின் பாராட்டு மழையில் விஞ்ஞானிகள் தலைத்துக் கொண்டிருப்பதாக ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி, துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் தலைமையில் சென்னையின் எல்லையை விரிவுபடுத்துவதற்காக இன்று தலைமைச் செயலகத்தில் கூட்டம் நடைபெற்றதாகும். இந்த கூட்டத்தின் முடிவில் தாம்பரம், ஆவடி 2 மாநகராட்சிகளை உருவாக்குவதற்கான திட்டத்தை தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் கணினி மூலம் பார்வையிட்டதாக தலைமைச் செயலகத்தில் இந்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலக வங்கி வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் இந்தியாவிற்கு $4.3 பில்லியன் கடனாக வழங்க உலக வங்கி அனுமதி அளித்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் தமிழகத்தில் படிக்கும் கலைக்கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய படிப்பின் போதே டிப்ளமோ படிப்பையும் படிக்கலாம் என்றும், இப்படிப்பட்ட படிப்பை இந்தியாவில் முதலில் தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கலைக்கல்லூரி படிப்பு மற்றும் டிப்ளமோ இரண்டையும் ஒன்றாக படிப்பது சாதனை புரியலாம் என்று அவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக வரலாற்றில் முதல் முறையாக டெல்லியை பிடித்தது தமிழகத்தை சேர்ந்த தினகரன் நாளிதழ். முதல் முறையாக டெல்லியிலேயே தன்னுடைய அலுவலகத்தையும் அச்சு இயந்திரத்தையும் வைத்து இன்று முதல் தினகரன் நாளிதழ் டெல்லி தமிழ் மக்களுக்கு சுவையான செய்திகளை வழங்க ஆரம்பித்திருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய விமானப்படை தளபதி VP நாயக் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையின் சீனாவின் அச்சுறுத்தலை சமாளிக்கும் அளவிற்கு போதுமானதாக நம்மிடம் விமானங்கள் இல்லை என்றும், சீனாவில் விமானப்படை வலிமையில் 1/3 தான் நமது விமானப்படையில் உள்ளது என்றும், விமானப்படையை நவீனப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியதாக குஜராத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் காஷ்மீர் எல்லையில் இன்று நடந்த பயங்கர போரில் 3 இந்திய ராணுவத்தினர் மற்றும் ஒரு மேஜர் உயிர் இழந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவல் ஜம்மு காஷ்மீரிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு பதட்டம் நிலவுவதாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபையின் 64வது பொதுக்கூட்டம் இன்று தொடங்குகிறது. உலக நாட்டு தலைவர்கள் அங்கு கூடி வரும் நிலையில் ஈழ தமிழ்நாட்டில் நடக்கும் அட்டூழியங்களை ராஜபக்சேயை கண்டித்தும் ஈழ சுதந்திர போராட்ட தியாகிகள் ஐக்கிய நாடுகள் சபை முன்பு இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக நியூயார்க்கில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் சாலை ஓரம் வெடித்த பயங்கர வெடிகுண்டு விபத்தில் அப்போவி மக்கள் 12 பேர் கொல்லப்பட்டதாக காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சீன நாட்டின் தேசிய தினமான அக்டோபர் 1 நடக்கும் ராணுவ அணிவகுப்பில்
அந்நாடு சுயமாக தயாரித்த பல வகையான வெடிகுண்டுகள், அணு உலையால் வெடிக்கக்கூடிய பல வகையான ராக்கெட்டுகளை அது அறிமுகப்படுத்த இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலகமே அதை ஆச்சரியத்தில் பார்ப்பதற்கான தயாராக இருப்பதாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அல் குய்தா தீவிரவாத அமைப்பு இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில், சவுதி அரேபியாவில் பல இடங்களில் தற்கொலைப்படை குண்டு தாக்குதல் நடத்தப்படும் என்று கூறியிருப்பதாக ஆப்கான் பாகிஸ்தானில் இருந்து வெளிவரும் இணையதள செய்திகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஆஸ்திரேலியா நாட்டில் உள்ள சிட்னி நகரில் இன்று மாபெரும் புழுதி புயல் காற்று வீசியதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளானதாகவும், 100 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புழுதிக்காற்று வீசியதால் குப்பைகள் அனைத்தும் சிட்னி நகரம் முழுவதுமே அடைத்துக் கொண்டது போல் காணப்பட்டதாகவும், இதில் பலருக்கு வியாதி வரக்கூடும் என்பதால் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று சுகாதாரத்துறையினர் கேட்டுக்கொண்டதாக சிட்னியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒருபுறம் பயங்கர போரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் வேளையில், இன்றும் பாகிஸ்தான் எல்லையில் ராணுவ அதிகாரிகள் 3 பேர் உயிர் இழந்துள்ள வேளையிலும், பாகிஸ்தான் இந்தியாவும் சேர்ந்து மல்யுத்த போட்டியை காஷ்மீரில் நடத்தியதாகவும், நட்பு ரீதியாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டதாக காஷ்மீரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 23 செப்டம்பர் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் கோவை மாவட்டத்திலும் கிருஷ்ணகிரி, ஓசூர் பகுதிகளிலும் மேகமூட்டங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. மழைகள் பெய்து கொண்டிருப்பதாக அங்கிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆந்திரா ஓரமுள்ள தமிழகத்தின் மேகமூட்டங்கள் அதிகம் காணப்படுவதால், ஆந்திராவுள்ள மேகம் தமிழகத்தை நோக்கி வந்தால் சென்னை, வேலூர் போன்ற இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.